இந்த மேக்ஸ் கொஸ்டினை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 185 கொஸ்டின் நம்பர் பாருங்க. XY மற்றும் Z ஆகியோர் ஒரு வேலையை 5, 8, 12 நாட்களில் முடிப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து 5, ஒருத்தர் வந்து 8, இன்னொருத்தர் வந்து 12 நாட்கள் எடுத்துக்கிறார் ஒரு வேலையை செய்யறதுக்கு. அப்படின்னா யார் குறைவான நாட்கள் செய்கிறாரோ அவர் தானே ரொம்ப திறமையாக வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அவர் தானே வந்து ஸ்பீடாக வேலை செய்வார், அவருக்கு தான் வந்து அதிகமான வேலையை செய்வார், அவருக்கு தான் அதிகமான சம்பளம் போகும் அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரியும். அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறவருக்கு அதிகமான ஷேர் வந்து போகும், அவ்வளோதான். இது நமக்கு தெரியும். அப்படி பார்த்தா இருக்கிறதுலே அதிகமான ஷேர் ஃபஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் போகணும். இப்போ 15,000, 10,000, 24,000, மூணாவதாக இருக்கிற 24,000 போகுமா? ஏன்னா அவர் தான் 12 நாள் எடுத்துக்கிறார். ஒரு வேலை செய்யறதுக்கு 12 நாள் தேவைப்படுதா அப்படின்னா அதிகமான நாட்கள் எடுத்துக்கிறார், அவர் சுலபமாக தான் செய்வார். அடுத்து பாருங்க, பி 24,000, 15,000, 10,000. அப்போ இந்த 24,000ங்கிறது இதில் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிற பர்சன் எக்ஸ் அப்படிங்கிற பர்சன் அவருக்கு அதிகமான ஷேர் போகும் அப்படிங்கிற லாஜிக் படி ஆப்ஷன் பியை மார்க் பண்ணிடலாம். வேறு எந்த கால்குலேஷனும் இல்லை, ஜஸ்ட்டு பார்க்குறீங்க இதில் இவருக்கு தான் அதிகமாக சம்பளம் வந்து பங்கு போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம், டிக் பண்ணுறோம், முடிஞ்சது. அடுத்த கேள்வி பாருங்கள், கொஷின் நம்பர் 186. ஏபி ஆகியோர் ஒரு வேலை முறையை 25, 50 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ வந்து 25 நாட்கள்லையும் பி வந்து 50 நாட்கள்லையும் முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. சில நாட்கள் வேலை செஞ்சதுக்கு பிறகு ஏ வந்து விட்டுட்டு போயிடுறாரு, மீதி இருக்கக்கூடிய வேலையை பி மட்டும் செய்கிறாரு. எத்தனை நாளில் முடிக்கிறார்? 10 நாளில் முடிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தொடங்கியதுலேருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு போவாருன்னு கேட்டிருக்காங்களா? இவங்க செய்யக்கூடிய டோட்டல் வேலை என்ன அப்படின்னா இந்த ரெண்டோடைய எல்சிஎம் அது எவ்வளவு? 50. ஓகேவா? அப்போ 50 ஒர்க்ஸ் வந்து செய்யணும். ஏ ஒரு நாளைக்கு 2 வேலையை செய்வார், பி வந்து ஒரு வேலையை தான் செய்வார்னு அர்த்தம். சரியா? ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்புறம் அந்த மீதி இருக்கக்கூடிய வேலையை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏ வந்து விட்டு போயிடறாரு கொஞ்ச நாள் கழிச்சு. ஓகேவா? அப்போ எத்தனை நாளைக்கு பின்னாடி விட்டுட்டு போகிறாருங்கிறது தான் கேள்வி. பி மட்டும் வேலையை செஞ்சார் அப்படின்னா 10 நாட்களில் வேலை முடிக்கிறாங்க. பி மட்டும் அந்த வேலையை செஞ்சால், அதாவது தனியாக மீதி இருக்கக்கூடிய வேலையை 10 நாட்கள் முடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் வேலை செஞ்சுருப்பாரா பி? கடைசியில் 10 நாள் அவர் மட்டும் வேலை செஞ்சுருப்பார். ஓகேவா? அப்போ 50ல் என்ன பண்ணியிருப்பார்? 10 வேலையை அவர் மட்டும் செஞ்சுருப்பார், 10 நாள் வேலை செஞ்சுருப்பார். ஓகேங்களா? மீதி 40 யூனிட் வேலையை யார் செஞ்சுருப்பாங்க? ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்து தான் செய்வாங்க. ஏ ஒரு நாளைக்கு 2 வேலையும் பி ஒரு நாளைக்கு ஒரு வேலையும் செய்கிறாங்க. அப்படின்னா மொத்தமாக 2 பேரும் 3 வேலையை செய்கிறாங்க. அப்போது இந்த 40 டிவைடட் பை 3 இதால் அடித்தோம் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒவ்வொரு 3 3 மீதி 1 9 13 1/3 நாட்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சுருப்பாங்க. ஆப்ஷன் சி.